ஜூலை 29 இரவு 11:11க்கு முன் இந்த வார்த்தையை கேட்கிறாயென்றால் ஆசை கேட்க அவசரப்படாதே. எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இந்த வலி போக வேண்டும், இந்த உறவு சரியாக வேண்டும், இந்த பண கஷ்டம் தீர வேண்டும், இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லும் முன் உன் உள்ளத்திடம் ஒரு கேள்வி கேள். நான் சிவன் முன் உண்மையாக நிற்கிறேனா, இல்லையா ஆசையின் பெயரில் என்னுடைய பழைய பொய்களை மறைத்து நிற்கிறேனா? 11:11 ஒரு மாய கதவு என்று இந்த வீடியோ சொல்லாது. இந்த நேரத்தில் கேட்டால் உன் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் என்று இந்த வீடியோ மயக்க வரவில்லை. ஆனால் இந்த 11:11 நேரத்தை உன் மனசாட்சியுடன் நேராக நிற்கும் ஒரு கண்ணாடியாக பயன்படுத்தினால் இன்று இரவு உன் உள்ளத்தில் ஒரு உண்மையான மாற்றம் ஆரம்பிக்கலாம். நீ மறைத்த உண்மையை சிவன் பார்க்கிறார் என்பதன் அர்த்தம் சிவன் உன்னை பயமுறுத்த பார்க்கிறார் என்பதல்ல. சிவன் உன்னை தண்டிக்க பார்க்கிறார் என்பதல்ல. சிவன் உன்னை அவமானப்படுத்த பார்க்கிறார் என்பதல்ல. சிவன் உன்னை உன்னிடமிருந்தே விடுவிக்க பார்க்கிறார். நீ பல நாட்களாக உன் உள்ளத்தில் தள்ளி வைத்திருக்கும் உண்மை ஒன்று இருக்கிறது. யாரிடமும் சொல்லாத உண்மை, சில நேரம் உன்னிடம் கூட ஒப்புக்கொள்ளாத உண்மை. அந்த உண்மையை பார்க்காமல் ஆசை மட்டும் கேட்டால் பிரேயர் ஒரு பழக்கமாக மாறும், ஆனால் வாழ்க்கை மாறாது. அதனால் இந்த வீடியோ ஆசை கேட்காதே என்று சொல்லவில்லை, ஆசைக்கு முன் உண்மை சொல்லு என்று சொல்லுகிறது. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஏன் சிலர் தினமும் ஜெபித்தும் உள்ளத்தில் அமைதி இல்லை? ஏன் ஆசை கேட்கும் மனிதன் தன் பழக்கத்தை மாற்றாமல் இருக்கிறான்? ஏன் பணம் கேட்கிறவன் கணக்கு பார்க்க மாட்டான்? ஏன் நல்ல உறவு கேட்கிறவன் தன்னை மதிக்காதவர்களையே துரத்துகிறான்? ஏன் அமைதி கேட்கிறவன் கோபத்தில் விஷவார்த்தை பேசுகிறான்? ஏன் வெற்றி கேட்கிறவன் நேரத்தை வீணாக்குகிறான்? ஏன் அருள் கேட்கிறவன் அகந்தையை விடமாட்டான்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் சிவன் ஒரு கண்ணாடி காட்டுகிறார். அந்த கண்ணாடியில் பயப்படாமல் நின்றால் உன் ஆசை விட பெரிய ஒன்றை நீ கண்டுபிடிப்பாய், உன் உண்மை. சிவன் முன் ஆசை கேட்பது தவறல்ல. மனிதனுக்கு ஆசை இருக்கும், பசி இருக்கும், வலி இருக்கும், தேவை இருக்கும், நிம்மதி வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், அன்பு வேண்டும், பணம் வேண்டும், மரியாதை வேண்டும், குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும், உடல் நலம் வேண்டும், மனம் சாந்தமாக இருக்க வேண்டும். இவை மனித ஆசைகள், அவற்றை வெட்கப்பட வேண்டியதில்லை. ஆனால் உண்மையை மறைத்து ஆசை கேட்பது உன் உள்ளத்தை பலவீனப்படுத்தும். நீ கேட்கும் ஆசைக்கு முன்னால் அந்த ஆசையை தடுத்து நிற்கும் உன் பழைய பழக்கம் என்ன என்பதை ஒப்புக்கொள்ளாமல் இருந்தால் பிரேயர் வாயில் இருக்கும், மாற்றம் வாழ்க்கைக்குள் வாராது. ஒரு மனிதன் சிவன் முன் நிற்கிறான். சிவனே, எனக்கு பணம் தா என்று கேட்கிறான். ஆனால் அவன் உண்மையை சொல்ல மாட்டான். நான் வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்கிறேன், பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தால் ஃபேக் ஸ்டேட்டஸ் காப்பாற்றுகிறேன், கணக்கு எழுதாமல் இருக்கிறேன், கஷ்டம் வந்தால் குறுக்கு வழி நினைக்கிறேன், உழைப்பை விட உடனடி பலன் தேடுகிறேன். அந்த உண்மையை சொல்லாமல் பணம் மட்டும் கேட்டால் அது முழு பிரேயர் அல்ல, அது ஹாஃப் பிரேயர். ஆசை இருக்கிறது, ஆனால் ஒப்புதல் இல்லை. வேண்டுதல் இருக்கிறது, ஆனால் திருத்தமில்லை. இதுதான் பலரின் உள்ள பிரச்சனை. மற்றொருவர் சிவன் முன் நிற்கிறார். எனக்கு நல்ல உறவுதா என்று அழுகிறார். ஆனால் அவர் சொல்லாத உண்மை என்ன? என்னை மதிக்காதவர்களையே நான் துரத்துகிறேன். சீன் பண்ணிட்டு ரிப்ளை தராதவர்களுக்காக என் அமைதியை இழக்கிறேன். அன்பு என்ற பெயரில் செல்ஃப் ரெஸ்பெக்டை விடுகிறேன். நான் தனிமையை பயப்படுகிறேன், அதனால் தவறான உறவுக்குள் மீண்டும் மீண்டும் போகிறேன். இந்த உண்மை சொல்லப்பட வேண்டும். ஏனெனில் நல்ல உறவு கேட்கும் முன் தன்னைத்தானே தாழ்த்தும் பழக்கத்தை நிறுத்த வேண்டும். சிவன் உனக்கு நல்ல மனிதர்களை அறிய விழிப்பு தருகிறார். ஆனால் நீ உன் கண்களை பழைய காயத்தால் மூடிக்கொண்டால் அந்த விழிப்பு எப்படி செயல்படும்? மற்றொருவர் சிவனே அமைதிதா என்று கேட்கிறார். ஆனால் அந்த மனிதன் தினமும் கோபத்தில் பேசுகிறான், வீட்டில் கத்துகிறான், உள்ளே வைத்திருந்த காயத்தை வார்த்தைகளில் விஷமாக வெளியேற்றுகிறான், சோஷியல் மீடியாவில் சண்டை தேடுகிறான், யாராவது புரோவோகேஷன் கொடுத்தால் உடனே ரிப்ளை அனுப்புகிறான், பிறகு இரவில் கோவிலுக்கு போய் அமைதி கேட்கிறான். கேள், அமைதி கேட்பது தவறல்ல, ஆனால் அமைதியை அளிக்கும் தன் சொந்த பழக்கத்தை மறைப்பதுதான் பிரச்சனை. சிவன் உன் குரலை மட்டும் கேட்பதில்லை, உன் வார்த்தைகளால் யாருடைய மனம் காயப்படுகிறது என்றும் பார்க்கிறார். அதை பார்த்து பயப்பட வேண்டாம், அதை பார்த்து திருந்த வேண்டும். மற்றொருவர் வெற்றி வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் அவர் மறைக்கும் உண்மை என்ன? நான் தினமும் நேரத்தை வீணாக்குகிறேன், முயற்சி தள்ளி போடுகிறேன், திறமை கற்றுக்கொள்ளாமல் ஆசை மட்டும் வைத்திருக்கிறேன், தொடங்காமல் பிளானிங்லேயே வாழ்கிறேன், தோல்வி பயத்தால் முதல் அடியே எடுக்கவில்லை, ஆனால் பலன் வரவில்லை என்று கடவுளிடம் கோபப்படுகிறேன். இது கடினமான உண்மை,
ஆனால் இதை ஒப்புக்கொள்ளாமல் வெற்றி வேண்டினால் அது வலிமையான பிரேயர் ஆகாது. சிவன் சோம்பேறித்தனத்திற்கு ஆசிர்வாதம் தர வரவில்லை, ஒழுக்கத்தை எழுப்ப வருகிறார். உழைக்காமல் வெற்றி கேட்பது பிரேயர் அல்ல, அது தப்பித்தல். மற்றொருவர் வீட்டில் அமைதி வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் உண்மை என்ன? வீட்டில் அவர் பேசும் வார்த்தைகள் காயம் தருகின்றன. தன் மன அழுத்தத்தை குழந்தைகளின் மேல் இறக்குகிறார். துணைவரிடம் குரல் உயர்த்துகிறார். பெற்றோரிடம் பழைய கோபத்தை வைத்திருக்கிறார். எல்லோரும் மாற வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் என் குரல் மாற வேண்டுமா என்று கேட்க மாட்டார். இந்த வீடியோ அங்கே குத்தும். அது உன்னை அவமானப்படுத்த அல்ல, உன்னை விழிப்பாக்க. ஏனெனில் வீட்டில் அமைதி என்பது வெளியிலிருந்து மட்டும் வராது. அது நம் நாவிலிருந்து, நம் ரியாக்ஷன்ஸிலிருந்து, நம் சுய கட்டுப்பாட்டிலிருந்து தொடங்க வேண்டும். மற்றொருவர், சிவனே, என் மனவலி போகட்டும் என்று கேட்கிறார். ஆனால் அவர் மறைக்கும் உண்மை, நான் எனக்கு உதவி தேடவில்லை, நான் நம்பகமான ஒருவரிடம் பேசவில்லை, நான் ரெஸ்ட் எடுக்காமல் தன்னைத்தானே தள்ளுகிறேன், நான் என்னை காயப்படுத்தும் நினைவுகளை தினமும் ஊட்டுகிறேன், நான் யாரையும் மன்னிக்க தயாரில்லை, ஆனாலும் அமைதி வேண்டும் என்று கேட்கிறேன். இங்கே கவனம் தேவை. மனவலி பெரிய விஷயம், அதை ஸ்பிரிச்சுவல் லைனால் மட்டும் தள்ளிவிடக்கூடாது. உதவி தேவைப்பட்டால் உதவி கேள். நம்பகமானவர், குடும்பம், நண்பர், கவுன்சிலர், மருத்துவர், சரியான உதவி தேவைப்பட்டால் வெட்கப்படாதே. சிவன் உண்மை பார்க்க சொல்வது இதற்காகத்தான். 11:11 நேரம் பற்றி இன்னொரு தெளிவு. அந்த எண்ணை பார்த்தவுடன் பயப்பட வேண்டாம். அதில் மாயசக்தி உள்ளது என்று நம்பி உன் பொறுப்பை விட்டுவிட வேண்டாம். அதே நேரத்தில் அந்த நேரத்தை ஒரு நினைவூட்டலாக பயன்படுத்தலாம். உலகம் சத்தம் குறையும் ஒரு இரவு நேரம். போன் கையில் இருந்தாலும் உள்ளம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த நேரத்தில் ஆசை பட்டியலை நீட்டிப்பதற்கு முன் உன் உண்மை பட்டியலை எழுது. எனக்கு வேண்டியது என்ன என்பதற்கு முன் நான் மறைப்பது என்ன என்று கேள். இதுவே இந்த வீடியோவின் 11:11 ரகசியம். விஷ் அல்ல, விட்னஸ். ஆசை அல்ல, சாட்சி. சிவன் உன் ஆசையை மட்டும் கேட்கவில்லை, அந்த ஆசைக்கு நீ தயாரா என்பதையும் பார்க்கிறார். இது தண்டனை மொழி அல்ல, இது வளர்ச்சி மொழி. ஒரு குழந்தை தீயை தொட ஆசைப்படலாம். அன்புள்ள தாய் அதை தடுக்கிறாள். அதனால் தாய் குழந்தையை வெறுக்கிறாளா? இல்லை. அதுபோல் சில ஆசைகள் நாம் தயாராக இல்லாத போது வந்தால் அது நம்மை காப்பதற்கு பதில் சிக்கலாக்கும். பணம் வந்தாலும் டிசிப்ளின் இல்லை என்றால் அது வீணாகலாம். உறவு வந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை என்றால் அது காயமாகலாம். வெற்றி வந்தாலும் அகந்தை அதிகம் என்றால் அது வீழ்ச்சியின் தொடக்கமாகலாம். அதனால் சிவன் முதலில் உன் உள்ளத்தை தயார் செய்ய பார்க்கிறார். நீ மறைத்த உண்மையை சிவன் பார்க்கிறார் என்ற வரி சிலருக்கு பயமாக இருக்கலாம். ஆனால் சரியாக புரிந்து கொள். சிவன் பார்க்கிறார் என்பதன் அர்த்தம் நீ முழுக்க தெரிந்தவன். உன் வலி தெரியும், உன் கண்ணீர் தெரியும், உன் பயம் தெரியும், உன் தவறு தெரியும், உன் உண்மையான விருப்பமும் தெரியும், உன் போலியான காரணங்களும் தெரியும். நீ வெளியே காட்டும் முகம் மட்டுமல்ல, உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கும் குரலும் தெரியும். இந்த பார்வை பயமுறுத்த வேண்டிய பார்வை அல்ல, இது காப்பாற்றும் பார்வை. மனிதர்கள் உன் முகமூடியை நம்பலாம், சிவன் உன் உள்ளத்தின் குரலை கேட்கிறார். முகமூடி பற்றி பேச வேண்டும். பலர் பக்தியிலும் முகமூடி அணிகிறார்கள். வெளியில் பக்தி, உள்ளே ஈகோ. வெளியில் கோவில், உள்ளே பொறாமை. வெளியில் மந்திரம், உள்ளே கடும் கசப்பு. வெளியில் எல்லாம் சிவன் செயல் என்று சொல்வார்கள். ஆனால் உள்ளே என்னை யார் பார்த்தார்கள் என்ற பெருமை இருக்கும். இதை கேட்டு யாரையும் குறை சொல்ல வேண்டாம். நம்முள் ஒவ்வொருவரிடமும் இப்படி சில முரண்பாடுகள் இருக்கலாம். அவற்றை பார்க்க தயங்காதே. முரண்பாட்டை மறைப்பதே ஆபத்து. முரண்பாட்டை ஒப்புக்கொள்வதே திருத்தத்தின் முதல் கதவு. உண்மை சொல்லுவது தண்டனை அல்ல, அது திருத்தத்தின் முதல் கதவு. ஆனால் பலர் உண்மையை ஒப்புக்கொள்ளும் போது தன்னையே வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அது தவறு. நான் கோபமுடையவன் என்று ஒப்புக்கொள்வது நான் மோசமானவன் என்று தீர்ப்பு அளிப்பதல்ல. நான் பண ஒழுக்கமில்லாமல் இருக்கிறேன் என்று ஒப்புக்கொள்வது நான் பயனற்றவன் என்று தன்னை அழிப்பதல்ல. நான் தவறான உறவை துரத்துகிறேன் என்று ஒப்புக்கொள்வது எனக்கு மதிப்பு இல்லை என்று சொல்லுவதல்ல. உண்மை என்பது காயம் திறப்பது, ஆனால் அதை குணப்படுத்துவதற்காக திறப்பது, காயத்தில் விஷம் ஊற்றுவதற்காக அல்ல. ஆசை கேட்பது எளிது, உண்மை சொல்லுவது கடினம். உண்மை சொல்லுவது கூட எளிதாகலாம், ஆனால் அதற்கேற்ற செயல் தொடங்குவது இன்னும் கடினம். அதனால் இந்த வீடியோ கன்ஃபெஷனில் முடிவதில்லை, கரெக்ஷனுக்கு கொண்டு செல்ல வேண்டும். சிவனே, நான் இந்த உண்மையை மறைத்தேன் என்று சொன்னால் அதற்கு பிறகு
இனி நான் என்ன மாற்றப் போகிறேன் என்று கேள். ஒப்புதல் மட்டும் இருந்தால் அது உணர்ச்சி. ஒப்புதல் பிளஸ் செயல் இருந்தால் அது சிவ ஒழுக்கம். கண்ணீர் மட்டும் இருந்தால் அது ரிலீஸ். கண்ணீர் பிளஸ் திருத்தம் இருந்தால் அது ரீபர்த். அதுதான் இந்த வீடியோவின் பாதை. இப்போது உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் 7 உண்மைகளை பார்த்து விடுவோம். எல்லாம் உனக்கு பொருந்தாது, ஆனால் ஒன்றாவது உன் உள்ளத்தை தொடலாம். முதல் உண்மை, நான் ஆசை கேட்கிறேன், ஆனால் பொறுப்பை தள்ளுகிறேன். இது பலரின் நிலை. என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று கேட்பார்கள், ஆனால் டெய்லி ருட்டீன் மாறாது. என் பணம் சரியாக வேண்டும் என்று கேட்பார்கள், ஆனால் செலவு பழக்கம் மாறாது. என் உடல் நலம் சரியாக வேண்டும் என்று கேட்பார்கள், ஆனால் அடிப்படை ஒழுக்கம் இல்லை. இங்கே சிவா கரெக்ஷன். ஆசை கேள், ஆனால் பொறுப்பையும் ஏற்று. இரண்டாவது உண்மை, நான் அமைதி கேட்கிறேன், ஆனால் நான் எனக்கு நஞ்சு ஊட்டுகிறேன். தினமும் பழைய காயங்களை நினைத்து மீண்டும் மீண்டும் மனத்தில் ஓட்டுகிறேன். யாராவது என்ன சொன்னார்கள், யார் என்ன செய்தார்கள், யார் என்னை மதிக்கவில்லை, யார் என்னை இக்னோர் செய்தார்கள், இவற்றை தூங்கும் முள் வரை கையில் பிடித்து வைத்திருக்கிறேன். பிறகு சிவனே அமைதிதா என்று கேட்கிறேன். அமைதி என்பது வெளியிலிருந்து மட்டும் வராது. உன் உள்ளத்தில் நீ எதை தினமும் ஊட்டுகிறாய் என்பதை பார்த்து திருத்த வேண்டும். விஷத்தை பிடித்துக்கொண்டு அமுதம் கேட்க முடியாது. மூன்றாவது உண்மை, நான் நல்ல உறவு கேட்கிறேன், ஆனால் எல்லை வைக்க மாட்டேன். என்னை மதிக்காதவர்களிடம் மீண்டும் மீண்டும் போகிறேன். நான் பேசினால் மதிக்காதவர், நான் இல்லாதபோது தேடாதவர், எனது வலியை விளையாட்டாக எடுத்துக்கொள்பவர், என்னை கன்வீனியன்ஸாக பயன்படுத்துபவர், இவர்களிடமிருந்து நான் விலக கற்றுக்கொள்ளவில்லை. பிறகு எனக்கு நல்ல மனிதர்கள் கிடைக்கவில்லை என்று அழுகிறேன். சிவன் அங்கே கேட்கிறார், நல்ல மனிதரை கேட்பதற்கு முன் தவறான கதவை மூட தயாரா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் நல்ல உறவு கூட கையில் நிலைக்காது. நான்காவது உண்மை, நான் வெற்றி கேட்கிறேன், ஆனால் டிசிப்ளினை வெறுக்கிறேன். ரிசல்ட் வேண்டும், ஆனால் ரிப்பெட்டிஷன் வேண்டாம். growth வேண்டும், ஆனால் போரிங் ரூட்டீன் வேண்டாம். ரெகக்னிஷன் வேண்டும், ஆனால் பிராக்டிஸ் வேண்டாம். இது உள்ள முரண்பாடு. வெற்றி என்பது ஒரு நாள் வரும் தண்டரல்ல, தினமும் செய்யப்படும் அமைதியான ஒழுக்கத்தின் பலன். சிவன் உனக்கு விக்டரி ஸ்பீச் கொடுக்க வரவில்லை. காலை எழுந்து செய்ய வேண்டிய ஒரு கடமையை நினைவூட்ட வருகிறார். நீ செய்யாமல் விட்ட வேலை, நீ தள்ளி வைத்த பயிற்சி, நீ பாதியில் விட்ட முயற்சி, இவை எல்லாம் உன் உண்மை. அதை பார். ஐந்தாவது உண்மை, நான் பக்தி செய்கிறேன், ஆனால் அகந்தையை விட்டுவிட மாட்டேன். நான் தான் நல்ல பக்தன், நான் தான் அதிகம் ஜெபிக்கிறேன், எனக்குத்தான் அருள் அதிகம், அவர்கள் இப்படி செய்கிறார்கள், நான் அப்படி இல்லை. இந்த சட்டில் பிரைட் ஆன்மீகத்தில் மிகவும் ஆபத்தானது. பக்தி மனிதனை மென்மையாக்க வேண்டும், ஆனால் சிலரிடம் பக்தி கூட பெருமையாக மாறுகிறது. சிவன் அங்கே மூன்றாவது கண் போல் காட்டுகிறார். உன் ஜெபம் உன்னை தாழ்மையாக்குகிறதா, இல்லையா உன்னை மற்றவர்களை ஜட்ஜ் செய்யும் மனிதனாக்குகிறதா? இந்த கேள்வி குத்தும், ஆனால் தேவை. ஆறாவது உண்மை, நான் மன்னிப்பு பேசுகிறேன், ஆனால் உள்ளே பழி வாங்கும் கதை கட்டுகிறேன். வெளியில் எல்லாம் சிவனிடம் விட்டுவிட்டேன் என்று சொல்வேன், ஆனால் உள்ளே ஒரு நாள் அவர்கள் என்னை பார்த்து வருந்த வேண்டும் என்று ஆசை இருக்கும். இது மனித உணர்வு, அதை ஒப்புக்கொள், ஆனால் அதை ஆன்மீகம் என்று பெயர் வைக்காதே. உண்மையான சிவமௌனம் மற்றவர் விழுவதை காத்திருப்பதல்ல, என் உள்ளம் விஷமாக மாறாதபடி காக்குவது. வழிவாங்கும் கற்பனை உன் நேரத்தையும் உள்ள அமைதியையும் திருடுகிறது. அதையும் உண்மையாகச் சொல்லு. ஏழாவது உண்மை, நான் மாற வேண்டும் என்று சொல்கிறேன், ஆனால் பழைய அடையாளத்தை விட பயப்படுகிறேன். சில காயங்கள் நமக்கு பழக்கமாகி விடுகின்றன. நான் துரோகம் செய்யப்பட்டவன், நான் எப்போதும் கஷ்டப்படுபவன், என்னை யாரும் புரிய மாட்டார்கள், எனக்கு மட்டும் இப்படி. இந்த ஐடென்டிட்டியை நீ பல வருடங்கள் சுமந்திருக்கலாம். அது பலியானதுதான். ஆனால் அதையே பிடித்துக்கொண்டு புதிய வாழ்க்கை கேட்பது எப்படி? சிவன் கேட்கிறார், உனக்கு புதிய வாழ்க்கை வேண்டுமா? அப்படியானால் பழைய காயத்தை உன் பெயராக வைத்திருப்பதை நிறுத்த தயாரா? இப்போது இந்த 7 உண்மைகளில் உனக்கு எது குத்தியது? அதுதான் உன் 11 உண்மை. அதை தவிர்க்காதே. இந்த வீடியோ முடிந்த பிறகு அருமை என்று மட்டும் சொல்லி ஸ்க்ரோல் செய்து போகாதே. உன் உள்ளத்தில் ஏதோ ஒரு வரி நின்றிருக்க வேண்டும். நான் இதை மறைத்தேன், நான் இதை ஒப்புக்கொள்ள வேண்டும், நான் இந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும். அந்த குத்து வந்தால் அது குற்ற உணர்வு அல்ல, அது விழிப்பு. விழிப்பை உடனே அடக்காதே. பலர் உண்மையை ஒரு நொடி பார்த்ததும் உடனே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஓடிவிடுகிறார்கள். அதனால் வாழ்க்கை மாறாது. 11 பிராக்டிஸ் இதோ. இது மாய சடங்கல்ல, இது உன் உள்ள ஒழுக்கத்திற்கு ஒரு எளிய வழி. அந்த நேரம் வந்தால், அல்லது இந்த வீடியோ கேட்ட பிறகு உனக்கு ஏற்ற அமைதியான நேரம் கிடைத்தால்,
முதலில் 3 நிமிடம் அமைதியாக உட்கார். போனை கீழே வை. எந்த மந்திரத்தையும் கட்டாயமாக சொல்ல தேவையில்லை. முதலில் சும்மா இரு. உன் மூச்சை கவனித்துக்கொள். உன் உள்ளத்தில் ஓடும் ஆசை பட்டியலை நிறுத்த முயலாதே. அது ஓடட்டும். பிறகு மெதுவாக கேள், இந்த ஆசைகளுக்கு பின்னால் நான் மறைத்த உண்மை என்ன? பதில் உடனே வராது. காத்திரு. அடுத்து ஒரு காகிதம் எடு. அதில் ஒரு வரி எழுது, நான் மறைத்த உண்மை. அதன் பிறகு நீ உண்மையாக எழுத வேண்டும். பெரியதாக இருக்க வேண்டியதில்லை. நான் பணத்தை பற்றி கணக்கு பார்க்காமல் இருக்கிறேன். நான் என்னை மதிக்காதவரை இன்னும் துரத்துகிறேன். நான் கோபத்தில் வீட்டை காயப்படுத்துகிறேன். நான் தினமும் நேரத்தை வீணாக்குகிறேன். நான் உதவி தேவைப்பட்டும் கேட்காமல் இருக்கிறேன். நான் பக்தியை செயலில்லாத ஆறுதலாக பயன்படுத்துகிறேன். எந்த உண்மை உனக்கு பொருந்துகிறதோ அதை எழுது. அழகான தமிழ் வேண்டாம், உண்மை போதும். 3வது, அதற்கு பக்கத்தில் ஒரு கரெக்ஷன் எழுது. நாளையிலிருந்து நான் முழுக்க பர்ஃபெக்ட் ஆகிவிடுவேன் என்று பொய் எழுதாதே. அது மீண்டும் பழைய கண்ணி. சிறிய கரெக்ஷன். நான் இன்று செலவு கணக்கு எழுதுவேன். நான் அந்த மனிதருக்கு மெசேஜ் அனுப்பாமல் இருப்பேன். நான் கோபம் வந்தால் 10 நிமிடம் மௌனம் இருப்பேன். நான் நாளை காலை 1 மணி நேரம் வேலை செய்வேன். நான் நம்பகமான ஒருவரிடம் பேசுவேன். நான் மன்னிப்பு கேட்க வேண்டியவரிடம் அமைதியாக பேசுவேன். கரெக்ஷன் நடைமுறையில் இருக்க வேண்டும், உண்மையானதாக இருக்க வேண்டும். 4வது, ஒரு ஆனஸ்ட் ஆக்ஷன் எழுத வேண்டும். கன்ஃபெஷனுக்கு ஆக்ஷன் சேராதால் அது பலவீனமாகிவிடும். ஆக்ஷன் தான் உன் உள்ளத்தில் புதிய பாதையை உருவாக்கும். பணப்பிரச்சனை என்றால் அக்கவுண்ட் ரைட்டிங், உறவு பிரச்சனை என்றால் பவுண்டரி, கோபம் என்றால் பாஸ், நேர வீணாக்கம் என்றால் ஸ்கெடியூல், குடும்ப வலி என்றால் காம் கான்வர்சேஷன், மென்டல் பிரஷர் என்றால் ஹெல்ப் சீக்கிங், ஆன்மீக அகந்தை என்றால் ஹியூமிலிட்டி. ஒன்றை தேர்வு செய், அதைத்தான் செய். சிவன் முன் பெரிய வவ் கொடுத்து மீண்டும் மறந்து விடாதே. சிறிய வவ் கொடு, அதை காப்பாற்று. சிறிய உண்மை காப்பாற்றப்பட்டால் பெரிய மாற்றத்திற்கு பாதை திறக்கும். 5வது, இந்த பிரேயர் சொல்லலாம். சிவனே, என்னை தண்டிக்க அல்ல, என்னை திருத்த பார்க்கும் உன் பார்வையை ஏற்க தைரியம்தா. நான் ஆசை கேட்கிறேன், ஆனால் அந்த ஆசையை தடுக்கிற என் பழைய பழக்கத்தையும் பார்க்க தயாராக இருக்கிறேன். நான் மறைத்த உண்மையை ஒப்புக்கொள்ள தைரியம்தா. ஒரு கரெக்ஷன் தொடங்க மன உறுதிதா. என்னை பொய்யிலிருந்து விடுவி, என்னை சுத்தமான செயல்பாதைக்கு அழைத்துச் செல். இந்த பிரேயர் கேரண்டி அல்ல, இது உன் உள்ளத்தை நிலைநிறுத்தும் ஒப்புதல். இதுதான் சிவசாட்சி. சிலர் இந்த வீடியோவை கேட்டு தங்கள் மீது அதிக கில்ட் எடுக்கலாம். அதுவும் தவறு. இந்த ஸ்கிரிப்ட் உன்னை கில்ட் டிராப்பில் போட வரவில்லை. செல்ஃப் ஹானஸ்டி என்பது செல்ஃப் ஹேட்ரட் அல்ல. உண்மை பார்த்ததால் நீ மோசமானவன் ஆகிவிட மாட்டாய். உண்மை பார்க்க மறுப்பதால் தான் பிரச்சனை பெரிதாகும். நிழலை பார்த்தால்தான் விளக்கு எங்கே தேவை என்று தெரியும். உன் உண்மையை பார்த்தால்தான் திருத்தம் எங்கே தொடங்க வேண்டும் என்று தெரியும். அதனால் மெதுவாக இரு, ஆனால் நேர்மையாக இரு. உன்னை அடிக்காதே, உன்னை விடுவி. சிவன் உன்னை குற்றவாளியாக்க வரவில்லை, பொய்யிலிருந்து விடுவிக்க வருகிறார். இந்த வரியை மனதில் வைக்க வேண்டும். பலர் கடவுளை நீதிபதி போல கற்பனை செய்கிறார்கள், தவறு செய்தால் தண்டிப்பார் என்ற பயத்தில். அந்த பயம் சில நேரம் ஒழுக்கத்தை தள்ளும், ஆனால் அன்பிலிருந்து வரும் திருத்தம் ஆழமாக இருக்கும். சிவன் உன் உள்ளத்தில் இருக்கும் விஷத்தை காட்டுகிறார், நீ அதை வெளியேற்றுவதற்காக. சிவன் உன் பழைய முகமுடியை உடைக்கிறார், நீ உண்மையாக சுவாசிப்பதற்காக. சிவன் உன் பொய்யை வெளிச்சத்தில் காட்டுகிறார், நீ அவமானப்படுவதற்காக அல்ல, நீ சுத்தமாவதற்காக. இந்த வீடியோவின் முக்கியமான வேறுபாடு இதுதான். ஆசை வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆசைக்கு அடிமை ஆகாதே என்று சொல்லுகிறது. உண்மை சொல்லு என்று சொல்லுகிறது, ஆனால் உன்னை வெறுக்காதே என்று சொல்லுகிறது. கரெக்ஷன் செய் என்று சொல்லுகிறது, ஆனால் ஒரே இரவில் பெர்ஃபெக்ட் ஆக வேண்டும் என்று அழுத்தமிடவில்லை. 11 நினைவூட்டல் என்று சொல்லுகிறது, ஆனால் மேஜிக் என்று விற்கவில்லை. சிவா பார்க்கிறார் என்று சொல்லுகிறது, ஆனால் ஹாரராக மாற்றவில்லை. இதுதான் நம் பாதை. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ற பெயரில் மனுஷனை பயமுறுத்தி கண்ட்ரோல் செய்வது சுலபம், ஆனால் உண்மையான ஆன்மீகம் மனிதனை பொறுப்புடன் சுதந்திரப்படுத்த வேண்டும். இப்போது உன் ஆசைகளை மீண்டும் பாரு. பண ஆசை இருக்கலாம், கேள், ஆனால் பண ஒழுக்கம் தொடங்கு. உறவு ஆசை இருக்கலாம், கேள், ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் காக்க. அமைதி ஆசை இருக்கலாம், கேள், ஆனால் விஷ வார்த்தையை நிறுத்து. வெற்றி ஆசை இருக்கலாம், கேள், ஆனால் முயற்சி ஸ்கெட்யூல் அமை. குடும்ப அமைதி ஆசை இருக்கலாம், கேள், ஆனால் உன் குரலை திருத்து. ஆன்மீக வளர்ச்சி ஆசை இருக்கலாம், கேள், ஆனால் அகந்தையை கரை.
இதுதான் ஆசை பிளஸ் உண்மை பிளஸ் கரெக்ஷன். இந்த மூன்றும் சேர்ந்தால் பிரேயர் உயிர் பெறும். நீ இந்த இரவு உன் உள்ளத்தில் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டால் வெளியில் எதுவும் உடனே மாறாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே ஒரு கதவு திறக்கும். ஏன் தெரியுமா? பொய் மிகவும் பாரமான சுமை. அதை சுமக்க மனிதன் அதிக சக்தி செலவிடுகிறார். உண்மையை ஒப்புக்கொண்டவுடன் அந்த சக்தி ஆக்ஷனாக மாற ஆரம்பிக்கும். நீ நீண்ட நாட்களாக மறைத்ததை எழுதும்போது கை நடுங்கலாம், ஆனால் அந்த நடுக்கத்தில் கூட விடுதலை இருக்கிறது. நான் இதை பார்த்து விட்டேன் என்று சொல்லும் மனிதன் ஏற்கனவே பாதி விரைத்து விட்டான். மீதியை செயல் முடிக்கும். சில உண்மைகள் மிக நுணுக்கமானவை. நான் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்பது ஒரு வகை. நான் என் மீது கோபமாக இருக்கிறேன் என்பது இன்னொரு வகை. எனக்கு உதவி தேவை என்பது இன்னொரு உண்மை. நான் எல்லோரிடமும் ஸ்ட்ராங் போல நடிக்கிறேன், ஆனால் உள்ளே உடைந்திருக்கிறேன் என்பது இன்னொரு உண்மை. நான் ஜெபிக்கிறேன், ஆனால் நம்பிக்கை குறைந்துவிட்டது என்பதும் உண்மை. இவையெல்லாம் சிவன் முன் சொல்லக்கூடியவை. சிவன் முன் ஃபேக் ஸ்ட்ரெங்த் தேவையில்லை. உண்மை பலவீனமல்ல, உண்மைதான் உண்மையான பலத்தின் தொடக்கம். ஆனால் ஒரு கவனம், உண்மையை சொல்வது எல்லோரிடமும் எல்லாவற்றையும் பகிர்வதல்ல. சில உண்மைகள் உன் உள்ளமும் சிவ நினைவும் தெரிந்தால் போதும். சில உண்மைகள் நம்பகமான ஒருவரிடம் பேசப்பட வேண்டும். சில உண்மைகள் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படலாம். எந்த உண்மையை எங்கே சொல்ல வேண்டும் என்பதும் அறிவு. ஆன்மீகம் உனக்கு எல்லையில்லா கன்ஃபெஷன் சொல்லாது. அது உனக்கு சரியான இடத்தில் உண்மை பேசும் முதிர்ச்சி தர வேண்டும். அதனால் உன் தனிமனித பாதுகாப்பை காக்க, ஆனால் உன்னிடமிருந்து உண்மையை மறைக்காதே. இப்போது 11:11க்கு முன் நீ செய்ய வேண்டிய இன்னர் ஆடிட் இதுதான். என் ஆசை என்ன? அந்த ஆசையை தடுக்கிற பழக்கம் என்ன? அந்த பழக்கத்தை நான் ஏன் பிடித்திருக்கிறேன்? பயமா, சோம்பலா, பழைய காயமா, ஈகோவா, தனிமையா, வெட்கமா, கம்பேரிசனா? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடு. உன் ஆசை உனக்கு வேண்டியதை காட்டும். உன் மறைந்த உண்மை உன் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதை காட்டும். இரண்டையும் பார்த்தால்தான் பாதை தெளிவாகும். ஆசை மட்டும் பார்த்தால் பசி தெரியும். உண்மை பார்த்தால் மருந்து தெரியும். சிவன் மூன்றாவது கண் என்றால் என்ன? அது கற்பனை கதை மட்டுமல்ல, அது உள்ளத்தின் தெளிவு. 2 கண்கள் வெளியை காணும், மூன்றாவது கண் உண்மையை காணும். 2 கண்கள் பிறர் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும். மூன்றாவது கண் நான் என்ன பிடித்து வைத்திருக்கிறேன் என்று பார்க்கும். 2 கண்கள் ஆசையை பார்க்கும். மூன்றாவது கண் ஆசையின் கண்ணால் இருக்கும் காயத்தையும் பொய்யையும் பார்க்கும். அதனால் இந்த வீடியோவில் சிவன் உன் உண்மையை பார்க்கிறார் என்று சொல்வது தேர்ட் ஐ கிளாரிட்டி, பனிஷ்மெண்ட் அல்ல, பியூரிஃபிகேஷன். உன் ஆசையை சிவன் மறுப்பார் என்று பயப்பட வேண்டாம். சில ஆசைகள் நமக்கு உண்மையாக தேவை. சில ஆசைகள் நம் காயத்தின் சத்தம். சில ஆசைகள் ஈகோ. சில ஆசைகள் இன்செக்யூரிட்டி. சில ஆசைகள் பிறர் முன்னால் நிரூபிக்க வேண்டும் என்ற பசி. சில ஆசைகள் அன்புக்கான உண்மையான தேவை. இந்த வேறுபாட்டை பார்க்க வேண்டும். எல்லா ஆசையையும் புனிதமாக்கிவிட்டால் நாம் நம்மை ஏமாற்றுவோம். எல்லா ஆசையையும் பாவம் என்று தள்ளிவிட்டால் நாம் மனிதத்தையே மறுப்போம். சிவன் பாதை நடுவில் இருக்கிறது. ஆசையை பார், உண்மையை ஒப்புக்கொள், தர்மமாக திருத்து. இந்த வீடியோவை கேட்கும் ஒருவன் பணத்தால் அழுத்தத்தில் இருக்கலாம். அவனுக்கு நான் சொல்வது, பணம் கேள், ஆனால் அக்கவுண்டை பார். ஒருத்தி உறவில் காயப்பட்டிருக்கலாம். அவளுக்கு நான் சொல்வது, அன்பு கேள், ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்று. ஒருவன் கோபத்தில் வீடு உடைக்கிறான். அவனுக்கு நான் சொல்வது, அமைதி கேள், ஆனால் உன் நாவை கவனி. ஒருத்தி வெற்றி வேண்டி அழுகிறாள். அவளுக்கு நான் சொல்வது, வெற்றி கேள், ஆனால் தினசரி ஒழுக்கத்தை தொடங்கு. ஒருவன் பக்தியில் பெருமை கொண்டிருக்கிறான். அவனுக்கு நான் சொல்வது, அருள் கேள், ஆனால் தாழ்மையை கற்று. இப்போது இறுதி பிராக்டிஸை மீண்டும் தெளிவாகச் சொல்கிறேன். 11:11க்கு முன்னோ, அன்றைய இரவு அமைதியான நேரமோ, 3 நிமிடம் மௌனம், பிறகு ஒரு மறைத்த உண்மை, பிறகு ஒரு கரெக்ஷன், பிறகு ஒரு ஆனஸ்ட் ஆக்ஷன், பிறகு சிவ பிரேயர். இதை பெரிய சடங்காக மாற்றாதே. இதை யூடியூப் கமெண்ட் மேஜிக்காக மாற்றாதே. இதை உண்மையான இன்னர் ஒர்க்காக பயன்படுத்து. காகிதம் எரிக்கத் தேவையில்லை. பயமுறுத்தும் ரிச்சுவல் தேவையில்லை. உன் உள்ளம் பொய்யை விடும் ஒரு சிறிய தருணம் போதும். அங்கேயே சிவசாட்சி தொடங்குகிறது. இந்த வார்த்தை உன் உள்ளத்தை தொட்டிருந்தால் கமெண்டில் சிவசாட்சி என்று எழுது. அது ஆசை நிறைவேற ஆசீர்வாதம் வாங்கும் வழி அல்ல. அது நான் சிவன் முன் உண்மையாக நிற்க தயாராக இருக்கிறேன் என்ற உன் உள்ளத்தின் சாட்சி.
கமெண்ட் எழுதினால் வாழ்க்கை மேஜிக்கலி மாறும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உண்மையாக எழுதி அதற்கேற்ற ஒரு செயலை தொடங்கினால் உன் உள்ளத்தின் திசை மாறும். அதுதான் முக்கியம். உலகம் பார்த்தாலோ பார்க்காவிட்டாலோ உன் உள்ளம் இந்த இரவு உன்னை பார்க்க வேண்டும். இறுதியாக நினைவில் வை, சிவன் முன் ஆசை சொல்லலாம், ஆனால் உண்மையை மறைத்து ஆசை சொல்லாதே. 1111 மாயக்கதவு அல்ல, அது உன் மனசாட்சிக்கான கண்ணாடியாகட்டும். நீ மறைத்த உண்மையை சிவன் பார்க்கிறார் என்பதன் அர்த்தம் அவர் உன்னை தண்டிக்க பார்க்கிறார் என்பதல்ல, அவர் உன்னை பொய்யிலிருந்து விடுவிக்க பார்க்கிறார் என்பதுதான். ஆசை கேட்கும் மனிதனாக மட்டும் இருக்காதே, உண்மையை வாழும் மனிதனாக மாறு. புதிய வாழ்க்கை வேண்டும் என்று கேட்கிறாய் என்றால் பழைய பொய்யை கையில் பிடித்துக் கொண்டிருப்பதை நிறுத்து. உண்மை சொல்லு, திருத்தம் தொடங்கு. சிவசாட்சி உன் உள்ளத்தில் எழட்டும். ஓம் நம சிவாய.